ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டபுள் ஸ்டேஜ் பல்வரைசர். அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட ப்ரைஸஸ், அது என்னென்ன இதெல்லாம் நம்மளுக்கு உபயோகமாக இருக்குங்கிறதுல ஒரு ரிவ்யூ மேல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டபுள் ஸ்டேஜ் பல்வரைசரில் சேம் இதே மாதிரி சிங்கிள் ஸ்டேஜ் பல்வரைசர் இருக்குது. சிங்கிள் ஸ்டேஜ் பல்வரைசரில் ஒரே ஃபில்ட்ரு தான் இருக்கும். இது டபுள் ஸ்டேஜில் 2 மெஷ் இருக்கும். ஒன்று கொஞ்சம் முருகிற மாதிரியும், இன்னொன்று ஃபைனாக பவுடராக்கி கொடுக்குற மாதிரி 2 மெஷ் இருக்கும். ஸோ அதனால தான் இது டபுள் ஸ்டேஜ் பல்வரைசர். அண்ட் இம்பேக்ட் பல்வரைசரில் அந்த 2 ஆப்ஷனும் இருக்காது. ஸ்டேட் ஒரே இது தான். நம்மளுக்கு ஃபைன் நம்ம ஃபேஸ்க்கு போகிற பவுடர் அளவுக்கு அது நல்லா பர்ஃபெக்ட் ஃபைனாக நம்மளுக்கு கிடச்சிடும் சிங்கிள் டைம்லே. அண்ட் இது 2 டைப்ஸ் இருக்குங்க. ஃபுட் கிரேட் இருக்குது, இன்னொன்று நான் ஃபுட் கிரேட் இருக்குது. இந்த ஃபுட் கிரேட் கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஸ்எஸ்ஸால் ஆகிருக்கும். நான் ஃபுட் கிரேட் மைல்டு ஸ்டீல் எம்எஸ்ஸால் ஆகிருக்கும். எம்எஸ் நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஆனால் எஸ்எஸ் ஃபுட்டுக்குன்னு பார்த்தா நீங்கள் எஸ்எஸ் தான் யூஸ் பண்ணணும். இவங்க வெறும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் உள்ள ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் இவங்க எம்எஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குப்பைமேனி பவுடர், இந்த ஹேருக்கு போடுற இந்த கரிசாலை பவுடர், நெல்லிக்காய் பவுடர், ஃபேஸ்க்கு போடுற நலுங்கு மாவு, முல்தானி மெட்டி பவுடர், கஸ்தூரி மஞ்சள் பவுடர் அப்படின்னு இவங்க வெறும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மட்டுமே இவங்க பயன்படுத்திகிட்ருக்காங்க. அதுபோல் இவங்க பயன்படுத்துகிற முறையும் ரொம்ப ஈஸி. இவங்க இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆயில் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறாங்க. வாட்டர் ஸ்டார்டர் அண்ட் ஆயில் ஸ்டார்டர் இருக்குது. ஆயில் ஸ்டார்டரில் தான் இதுமாரி ஹெவி டியூட்டி பல்வரைசருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுமாரி இவங்க யூஸ் பண்ணுற மெத்தடும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் என்னென்னு கேட்டாங்கன்னா, இலை, செடி, கொடி கம்ப்ளீட் ட்ரையாக இருக்கணும், ஈரப்பதம் இல்லாமல். இதில் கல், முள் எது போட்டாலும் கண்ணாடி துண்டு எது போட்டாலும் ஃபைன் பவுடராக கிடச்சிடும். எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி ஷார்ட்டேஜ் எதுவுமே இல்லை இவங்க யூஸ் பண்ணுறதில். ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மிஷின் எங்கே உங்களுக்கு கிடைக்கும், என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் கேட்டாலும் நாங்கள் அவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். சேம் இதோட ப்ரைஸுன்னு பார்த்தா ஒரு அரௌண்ட் ஒரு 75,000 தான் வருது, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. நான் சொல்கிறது 18% இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஒரு 75,000 தான் வருது. இது இல்லாமல் நீங்கள் எஸ்எஸ்ன்னு போகிறப்போ, அதாவது ஃபுட் கிரேடுக்குன்னு யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அரௌண்ட் ஒரு 90,000 to 95,000 நம்மளுக்கு நியரஸ்ட் வரும். அதேமாரி இந்த பல்வரைசர் யூஸ் பண்ணுறதும் சரி, க்ளீன் பண்ணுறதும் சரி, ஆப்ரேட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இவங்க இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த காடா துணி யூஸ் பண்ணுறாங்க, அதாவது திக்காக இருக்குது. ஸோ இதை இவங்க யூஸ் பண்ணுறப்போ வெளியில் பவுடர் ஸ்ப்ரெட் ஆகாமல் தான் இருக்குது. இதில் எக்ஸ்டர்னலாக இன்னொரு ஹோல் இருக்கும். இவங்க வாயில் அந்த கிளாத்தை கட்டிட்டு அந்த ஹோல் அந்த ப்ரெஷரை ரிலீஃப் பண்ணுறதுக்காக இன்னொரு கிளாத் அதில் அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதும் சரி, யூஸ் பண்ணுறதும் மேலே அவங்க ரொம்ப ஸ்லோவாக அவங்க போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அழகாக அரைச்சி கீழே நீட்டாக வந்துடுது. கொஞ்சம் பொறுமையாக நம்ம போடுறப்போ நல்லா ஃபைன் பவுடரை நம்ம பார்க்கலாம். ஸோ அதேமாரி இவங்க க்ளீன் பண்ணுறது கிளாத்தை ரிமூவ் பண்ணாங்க. உள்ளே ஒரே ஒரு மெஷ் இருக்குது, அந்த மெஷ்ஷை கொஞ்சம் தட்டி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஈஸியாக அவங்க க்ளீனிங் மெத்தடும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது, யூஸிங் மெத்தடும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம சிங்கிள் ஸ்டேஜ்டு பல்வரைசர் சேம் இதே மெத்தட். பட் அதில் 2 மெஷ் வராது, ஒரு மெஷ் தான் வரும். நீங்கள் அந்த மெஷ்ஷை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே உங்களுக்கு நல்லா தெரியும். இது ஃபைன் பவுடருக்கான உள்ள மெஷ்ஷை அவங்க போட்டிருக்காங்க. வேறு எந்த ஆப்ரேஷனுமே எந்த ஒரு இதுவுமே இதில் கிடையாது. ரொம்ப ஈஸி க்ளீனிங். நம்ம ஸ்ட்ராங்லி ப்ரெஃபர் பண்ணலாம். டபுள் ஸ்டேஜ் பல்வரைசர் ஒரு பிகினர்ஸ் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக அண்ட் யூஸ்ஃபுல்லாக எக்கனாமிக்கலாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.